விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம். ஒரே ஒரு இடத்தில் 2 முறை விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள் பேரிடர் காலங்களிலே. அந்த காலகட்டத்தில் 2 முறை விவசாயிகளுக்கு பயிர் இழப்பீட்டு பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீண்ட நாட்களாக இன்றைக்கு வறட்சியான பகுதி, அந்த பகுதி மக்களுக்கு தேவையான நீர் வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்த அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு பாடுபட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கிடப்பிலே போட்ட அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். பல்வேறு திட்டங்கள், 1 2 பல்வேறு திட்டங்களை நாம் நிறைவேற்றி கொடுத்தோம். எவ்வளவு தீர்மானத்திலே கொண்டு வந்தோம். இன்றைக்கு விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இதையெல்லாம் கிடப்பிலே போட்டுவிட்டது. அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக நாம் இன்றைக்கு தீர்மானத்தின் வடிவிலே கொண்டு வந்து நிறைவேற்றுகின்றோம். கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் சுமார் 41% அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்று நீண்ட நாட்கள் கனவு. அந்த கனவை நனவாக்கின்ற விதமாக உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து இன்றைய தினம் 3160 பேர் மருத்துவராக பயின்று கொண்டிருக்கின்றார்கள். ₹1 செலவு இல்லாம முழுவதும் அரசாங்கமே அந்த மருத்துவ கட்டணத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற சாமானிய மகன் கூட இன்றைக்கு மருத்துவராகக்கூடிய காட்சி அதிமுக ஆட்சியிலே தான் இருந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல அரசு மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, 6 சட்டக்கல்லூரி. அதிமுக ஆட்சியிலே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 40க்கும் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி 3 ஆராய்ச்சி நிலையத்தோட, கால்நடை பூங்கா 1000 கோடியில பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா இன்னும் திறக்க முடியாது இருக்கிறாங்க. அத்திக்கடை அவனாசி திட்டம் நீண்ட நாட்கள் அந்த பகுதி மக்கள் வைத்த கோரிக்கை அதிமுக ஆட்சியில் தான் நிறைவேற்றப்பட்டது. அதை கூட இன்னும் முழுமையாக செயல்வடிவம் கொடுக்க முடியல இந்த ஆட்சியில. சேலம் மாவட்டம் 4 சட்டமன்ற தொகுதியில் வறட்சியில் இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு பசுமையான பகுதி உருவாக்க வேண்டும் என்பதற்காக வறண்ட ஏரிகள் 100 வறண்ட ஏரிகளை நீர் நிரப்புகின்ற திட்டம், அதுவும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் தான். கொரோனா காலத்தில் எல்லா குடும்பத்தையும் ₹1000 கொடுத்தது அதிமுக தான். 11 மாத காலம் அந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலைக்கு செல்லாமல் பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய நிலையை அறிந்து அம்மாவுடைய அரசு 11 மாத காலம் ரேஷன் கடையிலே விலையில்லா பொருட்களை வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அரிசி, சர்க்கரை, எண்ணெய் அனைத்தும் இலவசமாக கொடுத்தது அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, கொரோனா காலம் ஏழை எளிய மக்களுக்கு வேலை இல்லை, அவர்கள் பசியாற வேண்டும் என்பதற்காக அம்மா உணவகத்திலே நாள் ஒன்றுக்கு சுமார் 7 லட்சம் பேருக்கு 3 வேளையும் சுட சுட விலை இல்லாம கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு மேடையிலே வீட்டுக்கின்ற அமைச்சர் பெருமை, முன்னாள் அமைச்சர் பெருமக்கு இப்ப இருக்கலாம் முன்னாள் அமைச்சர் ஆயிட்டாங்க, அப்ப அமைச்சராக இருந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்பொழுது இருந்தவர்கள்லாம் கழக நிர்வாகிகள் கொடுக்கப்பட்ட பாலங்கள், தடுப்பு அணைகள் அனைத்தும் கட்டி கொடுத்தேன். வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். பல ஆண்டுகளாக ஏரி, குளம், அணைகள் எல்லாம் தூர்வாரப்படாமல் இருந்தது. குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய வயிற்றிலே பால் வார்த்த அரசாங்கம். ₹1 செலவு இல்லாமல் விவசாயிகள் பங்களிப்போடு குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டது. விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றினோம். அந்த திட்டத்தின் மூலமாக ஏரி ஆழப்படுத்தப்பட்டது. அந்த ஏரியில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தப்பட்டது. அதனால் விளைச்சல் பெருகியது. அப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏராளமான திட்டங்களை வாரி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல மெட்ரோ ரயில் திட்டம் 63,000 கோடியில் அடிக்கல் நாட்டின அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
இந்திய வரலாற்றிலேயே ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி நிதி ஒதுக்கீடு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்ததும் அதிமுக அரசாங்கம் தான். அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலினும் அவருடைய அமைச்சர் சகாக்களும் பேசினாங்க. அதிமுக ஆட்சியில மக்கள்லாம் கடன் பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அம்மா இருக்கின்ற பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது 1,14,000 கோடியில் கடன் விட்டு தான் சென்றாங்க. அதுக்கு பிறகு அம்மா ஆட்சி சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சிறப்பான ஆட்சி கொடுத்தது. 10 ஆண்டு காலம் 2011 2021 வரைக்கும் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அப்பொழுது 2021 இறுதியிலே தமிழ்நாட்டுடைய கடன் 5,18,000 கோடி. அதிலே ஓராண்டு ₹1 கூட வருமானம் கிடையாது அரசுக்கு. கொரோனா காலம், தொழிற்சாலை இயங்கல, கடைகள் திறக்கல, அரசுக்கு வருகின்ற வருவாய் கிடைக்கல. ஒரு பக்கம் வருவாய் இழப்பு, மறுபக்கம் கொரோனாவுக்காக 40,000 கோடி நாம் செலவழித்தோம். இந்த நிலையில கூட எந்த திட்டமும் தடைபடாமல் சிறப்பாக செயல்படுத்தினோம். இவ்வளவும் இருந்தும் 5,18,000 கோடி. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேனே, கல்லூரிகள், தடுப்பணைகள், இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. இவ்வளவும் இருந்து 5,18,000 கோடி தான் கடன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 43 மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று எந்த பெரிய திட்டத்தையாவது கொண்டு வந்தார்களா? ஒண்ணுமே கிடையாது. 43 மாத ஆட்சி காலத்தில் 3,90,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 3,90,000 கோடி கடன் பெற்றிருக்கின்றார்கள். எந்த ஒரு பெரிய புதிய திட்டமும் வரல, ஆனா கடன் மட்டும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்ட காரணத்தினாலே இன்றைக்கு நம்மை தமிழகத்தினுடைய நிதி படுபாதாளத்தில் கொண்டு போய் சென்றடை செய்து விட்டார். 3,90,000 கோடி என்று சாதாரணம் அல்ல. இப்படி கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, அதுக்கு ஏதாவது திட்டத்தை செயல்பட்டா ஒண்ணும் கிடையாது. இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கார் பந்தயம் நடத்துறார். இதுதான் நாட்டுக்கு தேவையா? ஏங்க, பல 100 கோடி செலவு பண்ணி நகரத்தின், சென்னை மாநகரத்தின் மைய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறார். இவரெல்லாம் ஏழை மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசு. சிந்தித்து பாருங்கள், கார் பந்தயம் தேவையா? பணக்காரருக்கு இருக்கின்ற அரசு திமுக அரசு, ஏழைகளை மதிக்க தெரியாத அரசு திமுக அரசாங்கம். இன்றைக்கு அப்படியே கார் பந்தயம் நடத்த வேண்டும் என்றால் இருங்காட்டு கோட்டையில இதய புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அதற்கென்று பிரத்யேகமாக அங்கே பிரம்மாண்டமான கார் பந்தயம் நடத்துவதற்குண்டான தளத்தை அமைத்து வைத்திருக்கின்றார்கள். அங்கே நடத்தியிருக்கலாம். அது மட்டுமல்ல, திமுக அரசு வந்த பிறகு ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க. முழுக்க முழுக்க விளம்பரம். எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் சொன்னதை போல விளம்பர அரசாங்கம், விளம்பரப்படுத்துவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு குழு போட்டுருவாங்க. இதுவரைக்கும் சுமார் 50க்கும் மேற்பட்ட குழு போட்டிருக்கிறாங்க. இந்த அரசாங்கம், திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் குழு அரசாங்கம் என்றுதான் அழைக்க வேண்டும். அந்த அளவுக்கு குழு போட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. குழு போட்டா அந்த திட்டம் அதோட முடிஞ்சு போச்சு.